ஈஸ்வரி ரொம்பவே வில்லத்தனமா யார்கிட்டயுமே எந்த விஷயத்தையுமே சொல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்களை வர வச்சு இனி அவக்கு பொண்ணு பார்த்தது மட்டும் இல்லாம அடுத்த நாளே ரெண்டு பேருக்குமே நிச்சயத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவுமே எடுத்துடுறாங்க. ஆனா இது தெரியாத பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா இந்த விஷயத்த கேட்ட வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இப்போ இனி அவக்கு கல்யாணம் பண்ற வயசு கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஈஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ யார் பேச்சையுமே கேட்கற மாதிரி தெரியல. அப்போ இதனால கோவப்பட்ட பாக்கியாவும் இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு என்னால இப்போ கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது, நீங்க என்ன நினைச்சாலும் சரி நாளைக்கு நிச்சயம் கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க இனியாவோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்க, ஆனா ஈஸ்வரியோ சென்டிமெண்டா பாக்கி கிட்ட பேசுற மாதிரியே இங்க பாரு இனியா என்னோட பேத்தி, என் பேத்திக்கு கல்யாணத்தை முடிவு பண்றதுல எனக்கு உரிமை இல்லையா, நீ அப்பனா என்னையும் என் பேத்தியையும் பிரிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ஆனா ஈஸ்வரியோ தன்னை வேணும்னே சென்டிமெண்டால மடக்க பாக்குறாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாக்கியாவும் நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஏன் என்ன தப்பா நினைச்சாலுமே பரவாயில்ல, கண்டிப்பா நான் இந்த விஷயத்த சம்மதிக்க போறதே இல்ல, நீங்க தலைகீழ நின்னாலும் இனியாவோட கல்யாணம் இப்போ நடக்காது, அவ படிப்பை முடிச்சுட்டு அவளோட கோலை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்ல, அப்ப பக்கத்துல இருந்த கோபியும் அப்பனா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளை ஆகாஷா இருந்தா அவனுக்கும் நீ கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான்னு கேட்க, ஆனா பாக்கியாவும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க பாருங்க இப்போதைக்கு நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன், முதல்ல அவளோட படிப்பு முடியடும், அவ ஒரு வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம், அதான் இதுக்கப்புறமா ஆகாஷும் இனியாவும் பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எனக்கு சத்தியத்தை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கல, அப்புறம் எதுக்காக நீங்க அவசரப்பட்டு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்க, ஏன் உங்களுக்கு உங்க பொண்ணு மேல நம்பிக்கையே கிடையாதா, அவ எனக்கு சத்தியமே பண்ணிருக்கான்னு சொல்றேன், ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட எடுத்துக்காம இப்படி அவ மேல நம்பிக்கையே வைக்காம உங்க அம்மா கூட சேர்ந்து இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்களே, உங்க அம்மா தான் படிக்காதவங்க பழைய காலத்து ஆளு, அதனால அவங்க அப்படி அந்த காலத்துல முடிவெடுக்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க, அண்ணன் நீங்க படிச்சவங்க தானே கொஞ்சம் மெச்சூர்டா யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோபியை திட்ட ஆரம்பிக்க, ஆனா கோபியோ இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி தங்கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே தன்னால அந்த ஆகாஷ கண்டிப்பா தன்னோட மாப்பிள்ளைய ஏத்துக்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் மேல இனியாதான் என்னோட செல்ல பொண்ணு, அவ ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பாக்கியா சொல்றது உண்மையாவே இருந்தாலும், ஏன் அதுதான் சரியான முடிவாவே இருந்தாலும் கண்டிப்பா அதை நம்ம இப்ப ஏத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இனியாவும் ஆகாஷும் சேர நிறையவே வாய்ப்பு இருக்கு, இப்ப என்ன அவ படிக்கணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட இங்க பாரு இனியா, நீ அவனை மறந்துட்டன்றத நான் நம்புறேன், ஆனா நீ எனக்கு நம்பிக்கை கொடுக்கற விதமா ஏன் இந்த நிச்சயதார்த்தத்தை மட்டும் பண்ணிக்க கூடாது, நான் ஒண்ணு அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, ஆனா இனியாவோ அப்பா என்னப்பா புரிஞ்சுதா பேசுறீங்களாப்பா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா, முதல்ல அந்த பையன் யாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, ஏன் அவங்களோட பேரை கூட தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க, ஆனா ஈஸ்வரியும் அதெல்லாம் உனக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதான் பேசி பழக்குங்கன்னு சொல்லிட்டல்லன்னு மறுபடியுமே அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி தான் அவங்க சொல்றதா சரி, அவங்க சொல்றதா நியாயம், அதுதான் நடக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஆனா இனியாவும் இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு கண் கலங்கி அழுதுகிட்டே என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாசமாக்க போறீங்க, அது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாங்க. அப்போ இதை பார்த்த பாக்கியாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இனியா கிட்ட பேச போக, ஆனால் இனியாவும் ஏம்மா ஏன் யாருமே என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க, என்னை ஒரேடியே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீட்டோட மானம் போயிடுன்றதுக்காக என்னோட வாழ்க்கையை இப்படி படுகொலையில் தள்ள பார்க்குறீங்களேன்னு சொல்ல, ஆனால் பாக்கியாவும் இங்கே பாரு ஓ அம்மா என்ன நம்பு, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர, அப்போ இனியாவும் அவங்க கூடயே பின்னாடி வராங்க, ஆனா அங்க ஈஸ்வரியும் இனியாவோட நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னுமே வெறுப்பான பாக்கியாவும் இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க, ஆனா கோபியும் சரி ஈஸ்வரியும் சரி பாக்கியா பேசுறத காதுல வாங்குற மாதிரி தெரியல, இதனால பக்கத்துல இருந்த எழிலுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவா பேச வராங்க, ஏன் செலியன் கூட இந்த விஷயத்துல பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணதான் வராங்க, ஆனா ஈஸ்வரி இதுல யார் பேச்சையுமே தான் கேட்க போறதில்லன்ற மாதிரி தான் செய்ய வேண்டியதை செஞ்சு ஆவன்ற மாதிரி ரொம்பவே பிடிவாதத்தனமா செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு யாரு என்ன பண்ணாலும் நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகும், அதுக்கான ஏற்பாட உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல, நான் என் பையனை வச்சு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோபியோட மண்டையை ஏற்கனவே கழுவி வச்சிருக்கனால அவங்க கோபி மூலயமா அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதனால ரொம்பவே கோவப்பட்ட இனியாவும் இதுக்கு மேல நம்ம இந்த விஷயத்துல பொறுமையா இருந்தா கண்டிப்பா நம்மள கண்டிப்பா ஆகாஷ் கிட்ட இருந்து பிரிக்கிறது மட்டும்
அதுவும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட அம்மா வாழ்க்கை மாதிரி ரொம்பவே கஷ்டமான ஒண்ணா மாறிடுன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா ஒரு சூப்பரான பிரேவான முடிவெடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பாட்டியும் என்னோட டேடியும் எனக்கு பிடிக்காம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நாளைக்கு என்ன நிச்சயம் பார்க்க வராங்களாம். தயவு செஞ்சு என்னை காப்பாத்த வாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ 18 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அந்த பக்கத்துல வந்த போலீஸ்காரங்களும் சரிம்மா உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை வாங்கினது மட்டும் இல்லாம நாங்க நாளைக்கே கரெக்டா நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்துருவோம். ஏன்னா எங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படுறதுனால தான் நாங்க சரியான நேரத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட. இனியா கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத இனியா, நீ அம்மாவை நம்பு, அம்மா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தமும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா இனியாவும் என்னதான் ஈஸ்வரி இந்த மாதிரி ஒரு மோசமான முடிவு எடுத்திருந்தாலும் ஈஸ்வரியை எதிர்த்து பாக்கியா பேசியிருந்தாலும் இந்த முடிவை பாக்கியாவால மாற்ற முடியாததுனால அவங்களுக்கு பாக்கியா மேல இருந்த நம்பிக்கை போயிட்டதுனால போதுமா, இதுக்கு மேலே எனக்கு வீணான பொய்யான நம்பிக்கையை தராதீங்கம்மா, இதுக்கப்புறமா நான் என் வாழ்க்கையில எது சரியோ அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போறது எல்லாத்துக்குமே நானே பொறுப்பா இருந்துட்டு போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியாவும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம எதுக்காக இப்ப இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியா எழில் கிட்ட போயிட்டு இனியா பேசினதை பத்தி சொல்ல உடனே இதனால ரொம்பவே சந்தேகப்பட்ட எழிலும் உடனடியா இனியா கிட்ட வந்து என்ன இனியா ஏதாவது நாளைக்கு பிரச்சனை பண்ண போறியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது, உன் அண்ணன் நான் இருக்கலன்னு சொல்ல. ஆனா இனியாவும் இதுக்கு மேலேயும் நான் யாரையும் நம்புற மாதிரி இல்லைண்ணா, அதனால தான் நாளைக்கு ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். நாளைக்கு என்னோட முடிவு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். எல்லாத்துக்கும் மேலே இது என் வாழ்க்கை, அதனால என் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணுன்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி யாருமே என்னை நம்பலன்றது நடக்கிறத வச்சு நல்லாவே தெரியுது. நான் இந்த குடும்பத்துக்காக என் காதலியே தியாகம் பண்ண தயாராக இருந்தேன். ஆனால் உங்கள் யாருக்கும் என்னோட வாழ்க்கை முக்கியம் கிடையாது, இந்த வீட்டோட கௌரவம் தான் நான் முக்கியம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போக இதை கேட்ட எழிலுமே ரொம்பவே வருத்தத்தோட இந்த விஷயத்த பாக்கிய கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க செலியன் கிட்டயுமே ஜெனி கிட்டயுமே சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செலியனுமே இனியாவோட வாழ்க்கையை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில இதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாத ஈஸ்வரியும் கோபியும் வீட்டுல நிச்சயதார்த்த ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல இனியாவை சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டுப்பான்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்டயும் ஜெனி கிட்டயும் சொல்ல அமிர்தாவும் ஜெனியும் ஈஸ்வரி சொல்றதுனால வேற வழி இல்லாம இனியாவை பார்க்க போக. ஆனா அதுக்கு முன்னாடியே இனியா எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கற மாதிரி செம்ம சூப்பரா ரெடியாகி கீழே வராங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அப்பாடா இனியாவோட மனசு எப்படியோ மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இனியாவும் செம்ம கோபத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இனியாவோட முகத்தை பார்த்து கோப்பையும் அவங்க கோபத்துல இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இவ கோபத்துல இருக்கானா எதுக்காக இப்படி ரெடியாக வரணும்னு சொல்லிட்டு சந்தேகப்படவும் செய்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, நீ மேல இரு, அதுக்கப்புறமா நான் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்தா போதுன்னு சொல்லிட்டு அவங்கள மேல அனுப்பி வைக்க இந்த பக்கம் கரெக்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னென்ன எது பேசி முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா சரி நம்ம நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்ல கரெக்டா அந்த பக்கம் இனியாவும் போலீஸ்காரங்களுக்கு மெசேஜ் மூலயமா இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்க கரெக்டா அவங்களுமே வீட்டுக்குள்ள நுழைய வர கரெக்டா அதே சமயம் மாடியில இருந்து இனியாவுமே கீழே வராங்க. இதை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இனியாவை ரொம்பவே சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கா. ஆனா கரெக்டா வாசல்ல இருந்து உள்ள வந்த போலீஸ்காரங்களும் நாங்க இந்த பொண்ணோட கட்டாய கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், இவங்களோட அம்மா யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இனியா இல்லை இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்கள் அம்மாவோட விருப்பம் இல்லாமல் தான் என்னோட பாட்டியும் என்னோட அப்பாவும் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இனியா இப்படி சொன்னதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கா. ஆனால் அங்கே வந்த போலீஸ்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கேள்வி மேலே கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது, இப்போ ஒரு பொண்ணோட திருமண வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, 21 வயசு ஆனால் மட்டும்தான் அவங்களால கல்யாணத்தை பண்ணிக்க முடியும், அவங்களோட விருப்பம் இருந்தா மட்டும்தான் அதையுமே உங்களால பண்ணி வைக்க முடியும், இப்படி பொண்ணோட விருப்பம் இல்லாம எப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஈஸ்வரி கிட்டையும் ஆமா நீங்க தானே இவங்களோட பாட்டி, உங்களுக்கு கொஞ்சம் உங்க பேத்தியோட வாழ்க்கையை பத்தி கவலை இருந்ததுதான் நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை திட்ட ஆரம்பிக்க. ஆனா எப்பவும் போலிய ஈஸ்வரி பாக்கி கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே அந்த போலீஸ்காரங்க கிட்ட இங்க பாருங்க, இவ என் பேத்திக்கு யார் கூட எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க எதுக்காக தேவையில்லாம என்னோட குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிட்டு இருக்கீங்க, என் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நான் கண்டிப்பா
யாரு தடுத்தாலும் செஞ்சே ஆவன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருந்த கோபியோ நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஈஸ்வரியோ யாரு பேச்சையுமே கேட்கற மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் மேல பாக்கியாவை திட்டுற மாதிரியே ரொம்பவே மோசமா வந்த போலீஸ்காரங்களை திட்டுறாங்க. ஏன்னா வந்தவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்க கிட்ட ஆமா உனக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு, நீ என்ன 21 வயசுலயா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சின்ன வயசுல தானே பண்ணிக்கிட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்னு கத்த ஆரம்பிக்க இதனால ரொம்பவே கடுப்பான அந்த பெண் போலீஸும் இவங்க பேசுறதுல இருந்தே புரியுது இவங்க எவ்வளவு பழமையான ஆளு, எவ்வளவு சட்டத்தை மதிக்காத ஆளுன்னு. அதனால இவங்களுக்கெல்லாம் இந்த சட்டத்தை பத்தி புரிய வைக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்க கிட்ட இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏமா நீயும் வாமா இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனியாவும் இல்ல மேடம், எனக்கு யாரு மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தினா போதுன்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இதை கிட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஏமா இந்த விஷயத்த நீ எங்க கிட்ட சொல்லியிருந்தாவே நாங்களே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்போம்ல, தேவையில்லாம எதுக்காகமா போலீஸ்காரங்க வரைக்குமே போனோன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க மேடம், இந்த கல்யாணம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க இதை நிறுத்திக்கிறோம்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு அந்த மாப்பிள்ள அவங்களோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆன ஈஸ்வரியும் அவங்களோட பின்னாடியே போயிட்டு அவங்க கிட்ட சமாதானம் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோ இல்லம்மா இந்த மாதிரியான ஒரு பொண்ணு உங்களுக்கு வேண்டாம், ஒரு குடும்பமும் வேண்டாம், ஆவணம் என்ன பிரச்சனைனாலும் நம்ம கிட்ட பேசணுன்ற ஒரு மனப்பக்கமே உங்க பேத்திக்கு கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்னா இது ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையுமே அதாவது ஈஸ்வரியோட குடும்பத்தையுமே செம்மைய திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இதனால கவப்பட்ட ஈஸ்வரியும் இனியாவோட கண்ணத்துல பல்லார்னு ஒரு அறையை விட்டுட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க அப்ப கரெக்டா பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்களும் இங்க பாருங்கம்மா, நாங்க இருக்கும் போது இந்த பொண்ணு மேல என்ன தைரியம் தான் கை வைப்பீங்க, வாங்க ஒழுங்கு மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக பார்க்க இதனால அத்தனை பேருமே செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. ஏன் எல்லாத்துக்கும் மேல பக்கத்துல நின்றுட்டு இருக்க கோபிகிட்டையும் நீங்க தானே இந்த பொண்ணோட அப்பா, நீங்களும் தானே இதுக்கு உடந்த, நீங்களும் எங்க கூட வாங்க, உங்க 2 பேரையுமே நாங்க கைது பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே அங்கிருந்து கூட்டிட்டு போக அப்ப இதை பார்த்தா இனியாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ், இனியா பண்ண இந்த தரமான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா பண்ணது சரிதானா, அப்படி இல்லைன்னா அவங்க ஏதாவது வேற முடிவு எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமா? எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரிக்கு இதுதான் சரியான தண்டனையான்னு உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன் ஈஸ்வரிய ஜெயிலையே ஒரு 4-5 நாள் வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கோபிக்கும் அதே தண்டனை கிடைச்சா அதை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சோ இந்த விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல பாக்கியம் இந்த விஷயத்துல என்னதான் முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் அப்படியே கமெண்ட்ல சொல்லிருங்க.